தமிழ் வாய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள். பியூட்டி டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ். வணக்கம், இது tamilvoice.com வழங்கும் அழகு குறிப்புகள். இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், ஈறுபேன் தொல்லையா? பேன் ஒரு வகையான புற ஒட்டுண்ணி. நமது இரத்தத்தை உறிஞ்சி உணவாக உட்கொள்ளும் இந்த பேன்கள் மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்து கூந்தலிலேயே முட்டையிடுகின்றன. இதனால் அரிப்பும் கூந்தலுக்கு அழகின்மையும் ஏற்படுகின்றது. பெண்களை அழிக்க இயற்கையான முறையிலேயே சில மருந்துகள் உள்ளன. வேப்பிலை வைத்தியம். வேப்ப எண்ணெயுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து தலைக்கு தடவி 1 மணி நேரம் ஊற வைத்த பின்னர் குளிக்கவும். தொடர்ந்து 3 வாரங்களுக்கு இப்படி தேய்த்து குளித்து வர நீண்ட நாட்களாக இருந்த ஈறு, பொடுகு மற்றும் பேன் தொல்லை குறையும். பேன் தொல்லைக்கு வேப்பிலையை அரைத்து தலையில் தடவி விட்டு சிறிது நேரம் கழித்து அலசி விடுங்கள். பேன் ஒளிந்துவிடும். 2 வாரங்களுக்கு ஒரு முறை இப்படி செய்யலாம். தூங்கும் போது தலையணை மீது வேப்பிலை மற்றும் துளசி இலைகளை பரப்பி அதன் மேல் ஒரு துணி போட்டு தூங்க வைக்கலாம். இதனால் பேன் தொல்லைகள் ஒழியும். வெந்தய பொடி. 2 தேக்கரடி வெந்தயத்தை ஊற வைத்து 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து நன்கு மையாக அரைத்து அதனுடன் 3 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு கலந்து தலைக்கு தேய்த்து 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பின்பு குளித்து வந்தால் விரைவில் பொடுகு தொல்லை நீங்கும். குப்பை மேனிச்சாறு. சீத்தாப்பழத்தின் கொட்டைகளை 2 நாட்கள் நன்கு சூரிய வெப்பத்தில் காய வைத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து வைத்து இரவில் தலைக்கு தடவி காலையில் வெதுவெதுப்பான நீரில் குளித்து வந்தால் பெண்கள் தொல்லை ஒழியும். குப்பை மேனி கீரையானது பெண் தொல்லையை போக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குப்பை மேனி இலையை அரைத்து சாறு எடுத்து தலையில் 1/2 மணி நேரம் ஊற வைத்து பின்னர் குளிக்க பொடுகு தொல்லை நீங்கிவிடும். இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், ஈறுபேன் தொல்லையா? மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் tamilvoice.com என்ற எங்களது இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.